உறவுகளுக்கு அன்பான வணக்கம். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டிலே நெற்செய்கையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஒருங்கிணைந்த வெளிப்பூட்டல் நிகழ்வும் விளைவு மதிப்பீட்டு நிகழ்வும் இன்றைய தினம் ஆயத்தியமலை விவசாய போதனாசிரியர் பிரிவிற்குட்பட்ட நெடியமடு பகுதியிலே இடம்பெற்றிருந்தது. 2025 ஆண்டுக்கான சிறப்போக நெற்செய்கையின் போது அதிகமான பகுதிகளில் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டிலே பரசூட் முறையிலான நெற்செய்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் அளவில் முன்மாதிரி செய்கையாளர்களாக விவசாயிகள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான பரசூட் நாற்றுத்தட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டு அவர்களுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளோடு கூடிய வழிகாட்டுதல் ஊடாக அவர்கள் உற்பத்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த போகத்திலே நெடியமடு பகுதியில் மட்டுமே 58 ஏக்கர் நிலப்பரப்பில் பரசூட் முறையிலான நெற்செய்கையில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தார்கள். இதனுடைய அறுவடை நிகழ்வினுடைய ஆரம்ப நிகழ்வு இன்றைய நாளிலே இடம்பெற்றிருந்தது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தினுடைய ஆயத்தியமலை விவசாய போதனாசிரியர் டி கோசலரூபன் அவர்களினுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் திரு எம் பரமேஸ்வரன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதோடு விசேட அதிதிகளாக கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் பேராசிரியர் நிரஞ்சனா அவர்களும், மட்டக்களப்பு மாவட்ட விவசாய பணிப்பாளர் ஜனாப் சனீர் அவர்களும், வலயம் மத்திக்கு பொறுப்பான உதவி விவசாய பணிப்பாளர் திருமதி காயத்ரி வேணுதாசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவகர், ஏனைய அமைப்புகளினுடைய உறுப்பினர்கள், விவசாயிகள், விவசாய திணைக்களத்தினுடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள், விவசாய திணைக்களத்தினுடைய விவசாய போதனாசிரியர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். இயற்கைக்கும் அதே போல சூரியனுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக பூசை ஆராதனைகள் இடம்பெற்றிருந்தது. பூசை ஆராதனைகளை தொடர்ந்து அதிதிகளினுடைய கரங்களால் அறுவடை நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. விளைவு மதிப்பீடு செய்வதற்கான பயிர்வெட்டு அளவீடும் கூட இந்த இடத்தில் செய்யப்பட்டிருந்தது. பரசுட் முறையை ஏனைய விவசாயிகளுக்கும் கொண்டு சேர்க்கும் முகமாக அங்கு விழிப்பூட்டல் நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது. மங்கள விளக்கேற்றலோடு ஆரம்பமான அதிதிகள் ஒருவராக உரையாற்றியிருந்தார்கள். அவர்களுடைய உரைகளில் இந்த பரசுட் முறை என்பது அதிகமாக வினைத்திறன் மிக்கதாக இப்போது மாறி வருகிறது. குறிப்பாக குறைந்த உற்பத்தி செலவில் அதிகமான விளைச்சலை பெறுவதற்கும் அதிகமான லாபம் ஈட்டுவதற்கும் ஒரு முறையாக மாறி வருவதோடு மிக முக்கியமாக களைநெல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நெற்செய்கையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேடிரைஸை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முறையாகவும் இது இப்போது கண்டறியப்பட்டிருக்கிறது. நோய்பீடை தாக்கம் குறைவான ஒரு நெற்செய்கையில் ஈடுபடுவதற்கு மிகச்சிறந்த முறையாக இந்த பரசுட் முறை இருக்கும் என்று சொல்லியும் இதன் போது தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. விவசாயிகள் எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக பரசுட் முறையில் நாட்டம் கொண்டவர்களாக மாறுவார்கள் என்பதனை விவசாயிகளினுடைய அனுபவ பகிர்வுகளிலிருந்து நாங்கள் கேட்டறியக்கூடியதாக இருந்தது. பரிசுட் முறையானது கிட்டத்தட்ட கால் ஏக்கர்ல ஒரு முன்மாதிரி துண்டமாக என்ற ஒரு பெயரளவிலே தான் நீண்ட காலமாக அதனோட பயணம் இருந்தது. அது ஒரு பெயரளவிலே நாங்கள் ஒரு அறுவடை செய்வதும் விவசாயிகள் காட்டுவதும், அடுத்த முறை முன்மாதிரி துண்டம் என அறுவடை செய்வதும் விவசாயிகள் காட்டுவதும் இருந்தது. ஆனால் 2 வருடங்களாக நாங்கள் எங்களுடைய பிரதேச பணிப்பாளர் பரமேஸ்வரன் சார் அவர்களுடைய வழிகாட்டலிலும் நெறியாளர்களையும் அது ஒரு ஹார்ட் ஒர்க் என்ற ஒரு கடின உழைப்பாக நாங்கள் விவசாயிகளுக்கு அதை கொண்டு சென்று விவசாயிகள தேவையை அது பூர்த்தி செய்கிற அளவுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு உண்மையிலே தெரியும் பல வருடங்களாக தங்களுடைய வயல்களை கைவிட்ட அளவுல, அதாவது சில இந்த கிளிக்கி மற்றும் பன்றி நெல் என்றது மிக பிரதானமான ஒரு நெற்செய்கையிலே விளைவை பூச்சியம் அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு பாரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக நாங்கள் பரிச்சாத்தமாகவும் அனுபவ ரீதியிலையும் அதுக்கு ஒரு விடையாக இருந்தது. எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த பரிசுட் முறை என்பது அவங்களுக்கு ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில நாங்கள் நெடியமடு நான் நினைக்கிறேன் இலங்கையில முன்மாதிரியான ஒரு கிராமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மட்டக்களப்பு தான் கூடுதலாக பரிசூட்ட செய்து அதிலேயும் எங்கள் ஆயத்தியமலை பிரதேசம் அதிகூடிய அளவு பரிசூட்ட நாங்கள் செய்ய வந்திருக்கோம். அதிலே நெடியமடு கிட்டத்தட்ட நாங்கள் 200 ஏக்கருக்கு மேல நாங்கள் பரிசூட்ட நாங்கள் செஞ்சிருக்கோம். நாங்கள் பார்க்க போல இலங்கையில ஒப்பிட்டு பார்த்தாலும் நாங்கள் ஒரு ஜாயாவுல கிட்டத்தட்ட இந்த முறை 58 நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் போன முறை கிட்டத்தட்ட 35-40 ஏக்கரு கிட்ட எங்களுடைய விவசாயத்தை உதவி செஞ்சிருக்கு. இதை விட விவசாயிகள் அதை உணர்ந்து தங்களுடைய நிதியை நேரடியாக போட்டு கிட்டத்தட்ட நாங்கள் 200 ஏக்கர் வரைக்கும் பரிசூட்ட ஒரு யாயாவுல செய்ய வேண்டும். அது உங்களுக்கு ஒரு பாரிய வெற்றி. காலத்துக்கு காலம் ஒவ்வொரு இடமும் புது தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுறது. மக்களை சென்றடைகிறதுக்கு கொஞ்சம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி காலம் எடுக்கும். ஆனா சென்ற வருடம் உங்களிடையில மட்டக்களப்பு மாவட்டத்துல விவசாய திணைக்களத்தால அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பரசூட் முறையானது குறுகிய காலத்துல மக்களை சென்றடைந்து மக்களிடமிருந்து அவங்களோட வெற்றி கதைகளை கேட்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. விவசாய திணைக்களத்துடன் சேர்ந்து கிழக்கு பல்கலைக்கழகம் எல்லாருமே சேர்ந்து
ஒற்றுமையாக வேலை செய்யக்குள்ள நிச்சயமாக நாங்க நல்லதொரு திட்டத்தை மட்டக்களப்பு கூடாக இலங்கை முழுவதுமே நாங்கள் கொண்டு போகலாம். பரஷூட் மெத்தடை முதலாவதாக எங்களுடைய பணிப்பாளர் பிரதி பணிப்பாளர் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். நச்சற்ற ஒரு விவசாயத்தை செய்யக்கூடிய விரும்பிய எத்தனையோ விவசாயிகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு இப்படியான பணிப்பாளர்கள் தேவை. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இப்படியான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வது. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 25% நிலப்பரப்பு உள்ள மாகாணம் பங்களிக்கிற நெல் உற்பத்தி 10% இல்லைன்னு சொன்னார். என்ன காரணம் என்று சொன்னா, உண்மையாக எங்களோட விவசாயிகள் நவீன முறைகளுக்கு போகவில்லை. இதுதான் காரணம். பேராசிரியர்னு சொன்னா வேண்டா தான் கெமிக்கல் பாவிக்கிறதுல விருப்பம் இல்லை, இயற்கை விவசாயத்தை தான் கூடுதலா ப்ரொமோட் பண்றேன். நான் என்னையும் இந்த இதோட இனிமேல் அதையும் செய்யுங்கன்னு சொன்னார். நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் இந்த பேராசூட் முறையில அதிலுக்கும் தீர்வு இருக்கு. எங்களுக்கு ஆத்ம திருப்தி என்று சொன்னா, விவசாயி சிரிக்கிறது தான் எங்களோட அவுட்புட். இந்த திட்டம் நாங்க விவசாயிகள்ல இருந்து ஒரு சிரிப்பையும் ஒரு தன்னம்பிக்கையையும் நாங்க பார்த்திருக்கிறோம். முக்கியமாக கிழக்கு மாகாணத்துல மட்டக்களப்புல இந்த பெரிய ஒரு பிரச்சனை கிளிக்கி. ஏன்னா பல வயல்களை கைவிட்டுட்டாங்க. கைவிட நிலையில இருந்த 5 மூடு எடுத்த இடத்துல 25 எடுத்திருக்கேன். 35 மூடு எடுத்தால் 50 மூடு எடுத்திருக்கிறேன். நோமல் வயல் உற்பத்தி செலவும் குறைவு. உங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொறுப்பாளிக்கின்ற பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். அவர்களை நாங்கள் கேட்டோம், இப்படியே நாங்கள் 2-3 பேருக்கு தந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு ஒரு 50 பேருக்காவது தரக்கூடிய ஒழுங்கு செய்யுங்க. நாங்கள் இந்த வெள்ளாமை செய்யல கிறுக்கி உண்டு கட்டி பண்டி வெள்ளாமை உண்டாகி பெரும் ஒரு பாரதூரமான ஒரு நட்டத்தை இழந்த நாங்கள் காதுல கிடந்தத்தை ஈடு வச்சு, கழுத்துல கிடந்தத்தை ஈடு வச்சு, கையில கிடந்த மோதிரத்தை ஈடு வச்சு, இப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு ஏக்கருக்கு 10 மூடை ஆகக்கூடியது. 10 மூடை விளைஞ்சால் எவ்வளவு அந்த ஒரு ஏக்கருக்கு செலவழிச்சிருக்கலாம்ன்றத தாங்களே அளந்து கொள்ள வேண்டும். ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில நாங்கள் இந்த வெள்ளாமை செய்த வகையில 58 ஏக்கருக்கு எங்களுடைய சேரால் வழங்கப்பட்ட இந்த திட்டத்தை நாங்கள் இக்காரணம் கொண்டு மறக்க முடியாது. பரிசூட்டு முறையில செய்யப்பட்டிருக்கு. இந்த முறையில 40 மூட 45 மூட அடிச்ச வயல்கள் பரிசூட்டு முறை சேர சந்திச்சு நாங்கள் கதைச்சு நாங்கள் இதை நாங்கள் நல்ல முறையில் செஞ்சு காலையில் செஞ்சோம். இங்கே பயப்படுவோம் நம்மன்னு சொன்னார். இந்த பரிசூட்டு முறை என்பது நோய் தாக்கம் இல்லாமல் ஒரு விவசாயம். அடுத்து நெல் பாரம் விட இன்னைக்கு இந்த ஆட்டம் இருக்கிற தரவு இல்லாமல் இப்படி செய்த அந்த சேருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம்.